சூரி மேல ஒரு குற்றச்சாட்டு அந்த இயக்குனர் வச்சாரு. எங்க கூடவே டிராவல் பண்ணிட்டு பட் எங்ககிட்ட எந்த ஒரு டச் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களோட கான்டாக்ட் பண்ணாரா சூரி? ஏன்னா இப்ப வந்து ரீசெண்டா விஷால் விஷ்ணு விஷாலுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணிருக்காரு. ஏன்னா அவங்க பிரச்சனை எல்லாம் மறந்து வந்து விஷ் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசியிருக்காரு? நடிகர்கள் எல்லாமே நடிகர்களை தாண்டி நாங்கெல்லாம் நண்பர்களுங்க. நாங்க ஏதோ ஒரு எமோஷன்ல ஒரு அன்னைக்கு நடக்கிற சூழல்ல வர்றதுதான் அதெல்லாம். ஆனா அதுக்காக அவர் வேற நான் வேற அவர் அப்படியெல்லாம் யாரும் ஒதுங்கி போயிட முடியாது. எல்லாருமே நண்பர்கள் தான். இப்ப வந்து மன்றாடி படத்தை அந்த பிஸியில் இருக்காரு அவரு. அப்ப இருந்த இயக்குநர்கள்லாம் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் தேடி போய் பார்த்து வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் இப்ப நிறைய இயக்குநர்கள்லாம் வந்து இப்போ நாளை இயக்குனதுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்க ஆர்டிஸ்ட் தான், அதாவது சோசியல் மீடியா இருக்க ஆர்டிஸ்ட் அவங்க தான் தெரியுறாங்க. பட்டாஜி, இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பிக் ஸ்கிரீன்ல பாக்குறத விட இப்ப அதிகமா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரீல்ஸ்ல தான் பாக்குற மாதிரி இருக்கு. யார் சொன்னா அப்படின்னு? நீங்க ரீல்ஸ் பார்த்துருக்கீங்க அப்ப படம் பார்க்காம. என்னென்ன படங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து என்ன விலைன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். மஞ்சுமல் பாய்ஸ் அந்த ரைட்டர் அவர் தான் டைரக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கோர்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. மொய் விருதுன்னு ஒரு படம் வந்து பாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். டைரக்ஷனா ஒரு 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படம் வந்து இப்போ எடிட்டிங் போயிட்டு இருக்கு. படத்து பேர் விரைவில் அவங்க எல்லாம் கூப்பிட்டு அறிவிப்பு. இப்ப ஃபேமிலியே வந்து ரீல்ஸ்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்க. இப்ப சினிமாவை விட இப்ப சோசியல் மீடியால அதிக இன்கம் இருக்கா? சோசியல் மீடியாவுல இன்கம்காக எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு சினிமா விடுறோம், நம்ம சினிமா இருக்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான். ஒரு வேலை கிடைக்குதுங்கிறத தாண்டி அந்த வேலையை நாமளே உருவாக்கி அந்த வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காக தான். நினைவுபடுத்தல் மாதிரி தான் இன்னைக்கு சோசியல் மீடியா. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சுமர்ஜி, நீங்க வந்து கமல் விஜய் கூட எல்லாம் வந்து பிக் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து திருப்பி அவங்களோட பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இப்ப பிக் ஷாட் கூட யார் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அப்ப இருந்த இயக்குநர்கள்லாம் நல்ல நல்ல நடிகர்கள்லாம் தேடி போய் பார்த்து வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் இப்ப நிறைய இயக்குநர்கள்லாம் வந்து இப்போ நாளை இயக்குனதுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்க ஆர்டிஸ்ட் தான், அதாவது சோசியல் மீடியா இருக்க ஆர்டிஸ்ட் அவங்க தான் தெரியுறாங்க. அப்பப்ப சில பேர் கூப்பிடாம போயிருந்தாங்க. கடைசியா நான் பண்ணது ஸ்டார்னு ஒரு படத்துல தான் கொஞ்சம் பெரிய கவின் கூட ஒரு இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் இப்போ பண்ணி கமிட் ஆயிருக்கேன். அதுல எது வெளியே வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது ஒண்ணு. பட் என்னன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு படம் நல்ல படம் கிடைக்கும். வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து பெரிய படம் கிடைக்கணும்னா நம்ம உட்காந்துட வேண்டியதுதான். ஏன்னா எனக்கு வந்து படம் பார்க்குறவங்க நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதனால நம்ம ஏதாவது படத்துல ஏங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கிடைக்கிற இடங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ பெரிய நம்ம மறுபடியும் பார்ப்போம் எப்படி. ஏன்னா எங்களுக்கு இருக்க ஒரு பெருமை என்னன்னா, ஒரு நடிகர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அவர் நாங்கள் எப்போ போய் பார்க்கலாம். ஆமா, அது மக்கள் வந்து சினிமாவை கொடுத்துருக்க அங்கீகாரம் தான். இவங்க என்னதான் மயக்கம் இருக்கு, மாயை இருக்கு, சினிமா கவர்ச்சியில் ஆயிட்டாங்க, அரசியலுக்கு வந்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் மக்களுக்கு தெளிவாக தெரியும் யார் முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு எழுச்சியை தான் இப்போ பார்க்குறோம். இப்போ கூட ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அத்தனை தடைகளையும் உடச்சி வெளியில வந்துட்டே இருக்குது. அடுத்த நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் மக்கள் பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி கொண்டாட தயாராகிட்டாங்க. நிச்சயமா அந்த மாதிரி கமல் சார் கூட நான் டச்ல தான் இருப்பேன். அப்போ போய் பார்க்கறது பேசுறது எல்லாம் நம்ம மனசு தான் இருப்பேன். நட்பு என்னைக்கும் தொடரும். சோசியல் மீடியால இருந்து இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்கலாம் ஹீரோ ஆயிட்டாங்க. கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்லாம் ஏறி போட்டோ கொடுத்து வந்த இன்னும் நீங்களாம் அப்படியே கீழே இருக்கீங்க. உங்களை நடிக்கவே கூப்பிடுறது இல்லையா? அதாவது அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு ஜென்ரேஷனே மாறி போயிருக்குது. அதனால நாங்க வந்து இருக்குது, எங்களை கூப்பிடுறாங்க, நடிக்க வைக்கிறது, நாங்க நடிச்சுட்டு தான் இருக்கோம். நடிக்காம எப்படி? எனக்கு சினிமா துறை எதுவும் தெரியாது, வேற தொழிலும் தெரியாது. நீங்க வேற ஏதாவது பண்றியாடா? இல்ல, அவர் கேக்குறப்ப எனக்கு எப்படின்னா, அந்த முதல்வன்ல வந்து அர்ஜுன் கேக்குறப்போ நாக்க புடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ல போட்டுவாங்க தெரியுமா? அது மாதிரி பாலா இருந்துட்டு எங்களோட நாக்க புடிச்சு இழுக்கிற மாதிரி. இல்ல ப்ரோ, இப்ப பாலா சார் நீங்க கேட்டது கரெக்ட். ஒரு காலத்துல நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டு கம்பெனியா தெருவா ஏறி ஓடி நம்ம வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தோம்.
இப்போ டைரக்டர் என்ன பண்றாங்கன்னா யாரெல்லாம் திருவா இருக்காங்களோ அங்கெல்லாம் ஓடி போய் நடிகர் தேடுறாங்க, ரீல்ஸ் அப்படி நடிக்கிறவங்க. இன்னைக்கு பிசினஸ் தான் மெயின். ஒரு படம் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, ஒரு ப்ரொடியூசர் வராங்க, இதை வந்து நாமளே கல்யாண ஆல்பம் கிடையாது, நம்ம எடுத்துட்டு நாமளே பாக்குற மாதிரி. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் யார் இன்னைக்கு கரண்டா யார் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்களோ மக்கள் அவங்கள கவனமா இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுகள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறப்போ வந்து படத்தில் இருக்கிறாங்கன்னா பாக்குறாங்க. இன்னைக்கு அது ஒரு பிசினஸா இருக்கு. நாங்க என்னைக்கும் இருக்கிற மாதிரி நடிகர்கள் தான், எல்லாரும் அவங்களும் நடிகர்கள் தான். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அவங்க நடிகர், எங்களுக்கு வர்றப்போ இன்னும் நாங்க பயன்படுத்தி ஸ்டாண்டர்ட் பண்றோம். சும்மாஜா, அதனாலதான் பொட்டாச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால அதிகமா வீடியோஸ் எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது நம்ம எப்படின்னா இதுக்குன்னு முழுமூச்சோட இறங்கி இதே வேலையா பண்றது கிடையாது. எப்பப்ப ஏதோ நமக்கு தெரியுதோ, இன்னைக்கு மச்சான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால இல்லைன்னா அவன் வந்து சினிமால நடிகனாவே இல்லை, இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு உருவாயிடுச்சு. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வேற அந்த இதுல இறங்கி டெய்லி ஒரு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன படம் பண்ணிருக்குன்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் கிடையாது. நீ வேற முன்னெல்லாம் யாராவது ஃபாலோ பண்ணா தப்பா எடுத்துப்பாங்க. இப்பெல்லாம் அந்த பொண்ணுல சொல்லுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு. உடனே நம்ம மொபைல் வாங்கி நம்மள கேட்கறதுல போட்டு நாங்க ஃபாலோ பண்றா, இனிமே நீங்க என்ன ஃபாலோவர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், நான் வந்து அப்படி வாய்ப்பு கேட்ட காலங்கள்ல அப்படி ஓடுனாலதான் நாங்க இந்த இடத்துல இருக்கோம். இப்போ ஒரு படம் இது நடக்க போகுது. ஸோ இது ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும். இது வந்து கால மாற்றம், இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகியே ஆகணும். அதுக்காக வந்து சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கிறவங்க நடிக்க வைக்கிறதுனால அவங்க திறமை இல்லாதவங்க சொல்ல முடியாது. ஏன்னா திறமை இல்லாத யாரும் இங்க வரவே முடியாது ஃபர்ஸ்ட். ஆனா ஒண்ணு, எத்தனை சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் புதுசா ஒண்ணு பண்ணாலும் ரோட்ல போறப்ப எங்க நிக்கிறப்போ அவன் பேரை சொல்லவே முடியாது. இதே சுகுமார் நானும் போய் நின்று, டே சுகுமார் நிக்கிறான், டே கொட்டாச்சி நிக்கிறான், டே அந்த படத்துல பார்த்தோம்ல இந்த படத்துல பார்த்தோம்ல அப்படின்ட்டு அப்புறம் இப்ப வரைக்கும் எங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அவங்களை எத்தனை பேர் 100 படம் நடிச்சிருந்தாலும் வெளியில போய் எங்க நின்னாலும் அவங்களுடைய பேரோ ஐடென்டி ப்ரூஃபோ டக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, மக்களுக்கிட்ட கணிக்க முடியாது. அதுல பார்க்கலாம், தள்ளி விட்டு போகலாம், அவ்வளவுதான். மூவிஸ்ல வந்து உங்களுக்கு அதிகமான பேமெண்ட் கிடைக்குதா இல்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பேமெண்ட்டே இருக்கிறீங்க? எங்க பேமெண்ட் யாரு கொடுக்குறா? பேமெண்ட் ஒவ்வொரு வாய்ப்புக்கு நாக்க தொகைப்படும் நாயா அலையறா. நீங்க வந்து பேமெண்ட் ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகமா கிடைக்குதுன்னு யார்? எங்க 2 பேர் சோசியல் மீடியாவுல அந்த ஃபாலோவர்லயே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் என் மக்கள் எடுக்கிறேன்னா போற போயிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு அது வர்றதில்ல. நீங்க கரெக்டா சொல்லுங்க. சோசியல் மீடியால வந்தானே சொல்லிட்டேன், ரெண்டா காப்பு அப்படின்றேன். இப்பதான் 2-3 வீடியோ போட்ட மச்சான்றான். தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. சிஎம் விஜய் வந்து நடிகர் பார்க்கலாம், நேரா போய் பார்க்க முடியும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, சின்ன படங்களுக்கு தியேட்டர் எப்ப கொடுப்பாரு? கேரளா பக்கத்து மாநிலம் இருக்கிறதுக்கு ஓடிடி தியேட்டர் எல்லாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா செய்வாரு. கண்டிப்பா செய்வாரு. மீதி படம் எல்லாம் நிக்குது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா வந்து ரிலீஸ் பண்ணது அவங்கதான்றத ஒரு இது போட்டு எடிட்டர் பிடிச்சாங்க. ஒன்னும் பரபரப்பா இல்லையா? அவங்களே இதை கிரியேட் பண்றாங்களோ? இல்ல இது வந்து நீங்க சம்பந்தப்பட்ட டீம்ல கேட்க வேண்டிய கேள்வி, எங்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நாங்க அந்த படத்துல நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. சினிமாவுடைய அத்தனை நெளிவு சுழிவுகளையும் கஷ்டங்களையும் இங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய கஷ்டங்களையும் தெரிஞ்சவர் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால இருக்கவங்க மக்கள் நலன்ல அக்கறை உள்ளவங்க, அவங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வருவாங்க. பட் அதே பாணியில இன்னைக்கு மக்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை, நான் என்ன சொல்லி நான் வந்தனோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த வழியில போயிட்டு இருக்காரு. அதுக்கே நிறைய நிர்வாக பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை கையாண்டுட்டு இருக்காங்க. இது வந்து அவருக்கு தெரியும், அவர் கவனத்துக்கு எல்லாம் இல்லாம கிடையாது. அவர் சினிமாக்காரு, யாராவது போய் சினிமாவில வந்து சொல்லிதான் அவர் சினிமாக்கு செய்யணும் அவசியமே கிடையாது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, சிறிய படங்களாகட்டும், சின்ன தயாரிப்பாளர் நடிகர்கள் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நிச்சயமா அவர் செய்வாங்க, நம்பிக்கை இருக்குது. அது இது எங்களுக்கு உள்ள பக்கத்துல உள்ள நடிகர்களால எங்களுக்குள்ளேயே வந்து இதை பேசிட்டு தான் இருக்கும். அது கண்டிப்பா வந்து இப்ப நடிகர் சங்க கட்டடம் வந்து கட்டி முடிக்கும் போது நிச்சயமா வந்து முதலமைச்சர் அவர்கள் வருவாங்க. அப்ப நிறைய விஷயங்கள் பேசுவான். அப்ப திரைப்படத்துக்கு உண்டான என்னென்னலாம் செய்யணுமோ அவர் அந்த மேடையில சொல்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் பிரஸ் மீட்ல நீங்க ஒரு படம் பிரஸ் மீட்ல வந்து கலந்துக்கும் போது நடிகர் சூரி மேல ஒரு குற்றச்சாட்டு அந்த இயக்குனர் வச்சாரு. எங்க கூடவே டிராவல் பண்ணிட்டு பட் எங்ககிட்ட எந்த ஒரு டச் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களோட கான்டாக்ட் பண்ணாரா சூரி? ஏன்னா இப்ப வந்து ரீசெண்டா விஷால் விஷ்ணு விஷாலுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணிருக்காரு. ஏன்னா அவங்க பிரச்சனை எல்லாம் மறந்து வந்து விஷ் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் பேசியிருக்காரு? நடிகர்கள் எல்லாமே நடிகர்களை தாண்டி நாங்கெல்லாம் நண்பர்களுங்க. நாங்க ஏதோ ஒரு எமோஷன்ல ஒரு அன்னைக்கு நடக்கிற சூழல்ல வர்றதுதான் அதெல்லாம். ஆனா அதுக்காக அவர் வேற நான் வேற அவர் அப்படியெல்லாம் யாரும் ஒதுங்கி போயிட முடியாது. எல்லாருமே நண்பர்கள் தான்.
இப்போ வந்து மன்றாடி படத்தை அந்த பிஸியில் இருக்காரு அவரு. அது இப்போ இடையில எங்கேயாச்சும் நாங்கள் பார்த்தோம்னா கூட அதே நட்போட அதே இதோட நாங்கள் பேசுவோம் பழகுவோம். அப்படியே தான் இருக்கும். எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவரோட அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா இருந்துச்சு. அதை பார்த்த உடனே நாமளும் இது மாதிரி ஒன்று பண்ணோண்டாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வைபா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. உண்மையாலுமே சூரிக்கு உண்மையாலுமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூரி சார் வந்து நல்லா இதாயிட்டாரு, நல்லா ஆக்ஷன் பண்றாரு, டான்ஸ் பண்றாரு. அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க, ஆக்ஷன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூட நீங்க இப்படி சார் லவ் பார்த்து பண்ணுறாங்க சார். அது கேப்ல அது இல்ல நான் காதல் சுகுமார் இல்லையா, அதனால தான் கேட்டேன். அப்போ லவ் மட்டும் பண்ண முடியாது. கரெக்ட். இல்ல நான் நீங்க சொன்னதெல்லாம் எதுவும் இருக்கு அப்படின்னு. லவ் பண்ணாலே சண்டை வந்து பாத்தீங்களா, ஆக்ஷன் ஆயிடும். கரெக்ட். இப்போ வந்து இந்த ட்ரிபிள்எம்க்கு அப்புறம் வந்து நான் அடுத்த படம் பண்றேன் பண்ணல அதெல்லாம் அப்பாப்பட்ட விஷயம். கண்டிப்பா சுகுமார் அண்ணனையும் கொட்டாச்சி அண்ணனையும் ஒரு மிகப்பெரிய ஹீரோஸா இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்கும். அது எந்த மாற்றமே கிடையாது. இப்படி சொல்லி அடுத்தவங்க கேட்கறவங்க இப்ப காமெடி எல்லாம் பண்ண மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க. அதையும் பண்ணுவோம். காமெடி இருக்கும். நீங்க எதிர்பார்க்கறது படத்துல எல்லாமே இருக்கு. கமர்ஷியலா எதிர்பார்க்காது அதிகமா இருக்கு. இப்ப நம்மளே சூரி சூப்பரா ஆடி இருக்காரு, அவரா இப்படி இவரா இப்படி கதை சுகுமாரா இப்படி கொட்டாச்சின்னா இப்படி எல்லாருடைய வாயில் இருந்தும் வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் ஆடுவோம். கண்டிப்பா அது வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயம் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த். ஸோ அவர் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால வர முடியல. ரெண்டாவது இந்த படத்தோட ரைட்ஸ் ஏபி இன்டர்நேஷனலுக்கும் அமேசான் ராஜு சாருக்கும் சிவானி ஸ்டுடியோ செந்தில் சாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது தூரம் கொண்டு வந்து பார்த்து பேசி நான் ஓடணும் இல்லையோ எனக்காக ஓடிட்டு என் பிஆர்ஓக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சித்தி அவங்களுக்கு, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முக்கியமா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவன் எப்பவும் அங்கதான் போய் நிற்பான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவன் பாய் போட்டு தூங்குறவன் இப்போ ஒரு டே. நீங்க மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து வரீங்க. மலையாள இண்டஸ்ட்ரி நல்ல பீக்ல இருக்கு, நல்ல ஸ்டோரிஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே புதுசா போட்டாலும் வரவேற்கிறாங்க. ஆனா நீங்க தமிழ்ல வந்திருக்கீங்க. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தது தமிழ். அதனால தமிழ் இண்டஸ்ட்ரியில ஜெயிச்சுட்டு அங்க போகணும் அப்படின்னு தான் இருக்கேன். நான் சொல்லியிருந்தேன். நம்ம பேசும்போது கூட அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகருடைய பேச்சுவார்த்தையில் இருக்கேன். காட்சிக்கு ஓகே ஆயிடுச்சு, நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனா நான் எல்லாம் சொல்ற மாதிரி தான் வாழ வைக்கும் தமிழ்நாடு, எல்லாம் வாழ வச்சு தமிழ்நாடு. அதனால நான் வந்து தமிழ்ல பண்ணிட்டு தான் கமர்ஷியல் ஹிட். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு அவார்ட் வின்னிங் டைரக்டர் தான், எனக்கு எல்லாமே தெரியும். என்ன இந்த ஸ்கிரிப்ட் ஒரு கமர்ஷியலாக மாற்றினது வந்து ஆர்பி சௌத்ரி சார். ஸோ நான் உட்காந்து பேசும்போது இப்போ இல்லை அவர் சொன்னாருன்னு அவருக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னேன். அவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் நான் அவார்டை வாங்கி வீட்டில் வைக்க முடியாது. உங்களுக்கு அவார்டு பெருசு, நான் காசு போட்டு காசு எடுக்கிறேன். அதனால ஒரு கமர்ஷியல் டைரக்டரா வாங்க, அப்பதான் உங்களோட சினிமாவில் நிற்க முடியும். அப்பதான் எனக்கு அந்த அவார்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து ஓப்பன் பண்ணது. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்தது மலையாளத்துல விரைவில் நடக்கும். ஒரு பெரிய நடிகரோட பேச்சுவார்த்தையில் இருக்கேன், சக்சஸ் ஆயிடுச்சு, பண்ணுவேன்.